வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு வேலை செய்யறதுனால தான் கம்பெனியே களை கட்டுது. ஆமாப்பா. வணக்கம். வணக்கம். இது நம்ம புது பீஸ். எல்லாம் நமக்கு தான். வணக்கம் சார். வணக்கம். கும்பிடுறோமா? தூக்கிடலாமா? இப்பவே தூக்கிறேன். எல்லாம் நம்ம சிகிடுதாயா, அப்புறம் தூக்கலாமா? ஐயோ ஐயோ, இந்த பொம்பளை நினைச்சாலே மொட்டை தலையெல்லாம் முடி வந்துரு போட்டுருக்கப்பா. வணக்கம். வணக்கம்மா. யோ பிச்சை, அங்கங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 10-15 வருஷம் ஆயிருக்கணும். இதெல்லாம் இன்னும் வேலைக்கு வச்சிருந்தா எப்படியா? பச்சை பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரியா. மறக்க முடியுமா? டெய்லி பழைய சோறு சாப்பிட்டா போர் அடிக்குதா? ஒரு நாளும் சுடுசோறு சாப்பிடலானா? எனக்கு என்னமோ இந்த பைக் மேலதான் டவுட். பேசாம இந்த பழைய பைக்கை கொடுத்துட்டு ஒரு புது பைக் வாங்கினா நல்லா இருக்கும் தோணுது. இந்த பைக்ல நம்ம எத்தனை பேர் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். பத்மினி, வாணி, ராணி, விஜயனா எல்லாரும் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். இந்த பைக்னால தான் இன்னும் பழைச்சோறு சாப்பிட்டு இருக்கிறோம் பிச்சை. அதெல்லாம் சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் ஏலசா புதுசா இந்த வண்டியில அங்கப்பா என்னமாகலையா? நடந்து போற பைக்ல வருமா? உன்னை வீட்டுல வந்து இறக்கி விடுறேன். எனக்கு கால் இருக்கு, நடந்து போய்க்கிறேன். இந்த ரத்தினசாமி பயலுக்கு அறிவே இல்லை. வேலை முடிஞ்சு உன்னை நடத்தியே அனுப்புறான். ஆனா அவங்கிட்ட போற எங்க முறைக்காதம்மா. அவன் பெரிய கம்பெனி வச்சிருக்கான்னு எல்லாரும் அவனுடைய வேலைக்கு போனா எங்களை மாதிரி சிறு தொழில் பண்றவங்க எப்படி பழைக்கிறது? எங்க கம்பெனிக்கு வாமா, வேணுங்கிறது செய்யலாம். பச்சை பிச்சை 2 பேரும் முதியோர் பென்ஷனுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க பிறகு. பிச்சை ரொம்ப கேவலப்படுத்தினாயா? நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்க கூடாதோ? நாம தப்பு பண்ணிட்டோம் பிச்சை. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோமே. பாதகப்பட்டு பிரயோஜனமே இல்ல. வாயா போலாம். அட போய, எல்லாத்துக்கும் அலையிற நீ. பார்த்து வாயா, பழ மாதிரி தெரிச்சிட போறோம். தெரிச்சாலும் பொறுக்கி தின்னுடுவியா? ஹலோ சன்மியூசிக்ங்களா? ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தாங்க கிடைச்சிருக்கீங்க. நமக்கு எதுக்கு பொண்டாட்டி? துபாய் கக்கூஸ்ல அடிக்கிறத கக்கத்துல அடிக்கிறவர் வராருடி. பரிமளா, அவர் அப்படி சொல்லாத. 1000 தான் இருந்தாலும் அவர் நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பாத்தியாடி, நம்ம முதலாளி நம்மளுக்கு சம்பளம் மட்டுமா தராரு? என்னம்மா வழக்கமா டல் திவ்யா மாதிரி இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ஒரே தூள் திவ்யாவா இருக்கீங்க? அது இருக்கட்டும் முதலாளி, நம்ம காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் வச்சிருக்க முடி மாதிரி அவ்வளோ அழகா சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தலையில இருக்குமா? இந்தாங்க முதலாளி, உங்களுக்காக நான் பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீ தான் சுட்டு கொண்டாந்துருக்கியா? பூரிய தினம் தினம் தின்னு போர் அடிச்சு போச்சு. நாளைக்கு நான் வேணா சுட்டு கொண்டாடுவோம் முதலாளி. கேரளா தேங்காய் மாதிரி பெருசா பெருசா சுட்டு கொண்டு வருவேன். வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது. உனக்கு ஒண்ணு சுட தெரியாதா? என்ன முதலாளி, நாளைக்கே சுட்டு கொண்டு வந்துடுறேன். ஓ வீட்ல இருந்து. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். சொல்லு. சாப்பிட பூரி கொடுத்து விட்டுமா? பூரியா? அங்கேயும் பூரியாண்டி? வேண்டாமா, நான் இங்கே ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டு சாப்பாடுனா சரிம்மா. சுசிலா, நீ என்ன தோசையா கொண்டாந்துருக்க? அடுத்த ரவுண்ட் தேடி போறாருடி. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சுடா? அக்கா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல செம காமெடி. கல்பனா டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. என்னை விட அழகா? அவங்க எல்லாம் உங்ககிட்டயே வர முடியாது. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் அவங்க கொஞ்சம் அழகா இருப்பாங்கன்னு சொன்னேன். ஓ, அந்த டீச்சர் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கட்ட பிரம்மச்சாரியா போகணும்னு கோபி சொல்லி ஒரே காமெடியா போச்சுக்கா. அக்கா, இவர்தான் ஐஸ்காரரு. என்ன வேட்டி சட்டெல்லாம் பலமா இருக்கு? உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளா? இல்ல, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன். உங்க பையனுக்கா? நானே பையன் தான்டா. டேய், நான் இன்னும் கல்யாணம் ஆகாத கன்னி பையன்டா. எனக்கு தான்டா பொண்ணு பார்க்க போறேன். என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. பெஸ்ட் ஆஃப் லக். நீயாவது புரிஞ்சுக்கிட்டேம்மா. தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். பொண்ணுங்களுக்கு தான் கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணணும். ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல. கொஞ்சம் லேட்னா பரவாயில்லக்கா. டேய், நீ பேசாம இருடா. கொஞ்சம் வழி விடுங்க, நான் பொண்ணு பார்க்க போறோம். வச்சுக்க.
மேடம் வந்துட்டாங்க. ஹே, விஷாலுக்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் லவ்னு சொல்றாங்களே, உண்மையாப்பா? விஷால் ஹைட்டா இருக்காரு, லக்ஷ்மி மேனன் குள்ளமா இருக்காங்க. இடுப்புல தூக்கி வச்சு அடி முத்தம் கொடுப்பாங்க. அவர் எப்படியோ கொடுத்துட்டு போறாரு, உனக்கேண்டி அந்த கவலை? இவளுக்கு வாரமலர் படிக்க வேண்டியது இங்க வந்து வளர வேண்டியது. நிர்மலா, அந்த பொறுக்கி நமக்காக தாண்டி நிக்கிறான். நமக்காக நீ ஏன் மொத்தமா சொல்ற? நிர்மலாக்காக நிக்கிறான். பேசாம வாங்கடி, அவனை பார்த்தாலே வாந்தி வரா மாதிரி இருக்கு. அவன் மூஞ்சும் முடியும். நீ வரான். மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன கார்ப்பரேஷன் பஸ்ஸா வெயிட் பண்றதுக்கு? மேடம், இந்த லவ் லெட்டர் வாங்கிட்டு போங்க. அசிங்கப்பட்டாண்டி தேங்காய் முடி தலையன். திரும்பி பாத்துறாது. திரும்பி பார்த்தனா சினிமால வர மாதிரி லவ் பண்றேன்னு நினைச்சுக்க போறான். ஆமா, அவன் மூஞ்சி திரும்பி வேற பாப்பாங்க அக்கோ. என்னண்ணே இது? லவ் லெட்டரா? ஆமா தம்பி, இது என்னோட காதல் கடிதம் தான். ஆனா இதுல எதுவுமே எழுதலையே. தம்பிங்களா, எழுத படிக்க தெரியாதவன் நான் எப்படி எழுத முடியும்? என்னென்ன ஒன்றும் புரியல. எதுவுமே எழுதாம லவ் லெட்டர் கொடுக்குறீங்க. அவங்க வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? தம்பிங்களா, என்னோட லவ் லெட்டர் அந்த மேடம் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் லவ் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அடைச்ச சின்ன பசங்க அசிங்கப்படுத்தாங்களே, படிக்க தெரியலன்னு. நான் படிக்காத படிப்பா பாடமா? சத்தியம் தான் நான் படிச்ச புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் நிறைஞ்ச தத்துவம் அம்மா, சமத்தினம் தான் நான் நினைச்ச தத்துவம் அம்மா. என்னடா காலையிலே வந்து நிற்கிறீங்க? அண்ணா, நீங்க உனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஐஸ் வேணுமா? ஆமா, இவர் கொடுத்த ஒரு ஐஸுக்கே நாக்கு தள்ளுது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு பாரு. இதுல இன்னொரு ஐஸ் வேற. டேய், அண்ணனை கிண்டல் பண்ணாதடா. அண்ணே, விஷயத்த நான் சொல்றேன். இவன் எக்ஸாம்ல ரொம்ப கம்மி மார்க் எடுத்துட்டான். அதனால எச்எம் இவன் வீட்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு அதனால நீங்க இவன் அப்பாவா வந்து. என்னது? எங்க அப்பா இவ்வளவு கேவலமா இருக்க மாட்டாரா? எங்க மாமாவா வந்து எச்சம்மா பார்க்க சொல்லு. மாமா இப்படியோட இருப்பாரு? ஆமாண்டா, அந்த ஆள் இப்படிதான் இருப்பான். டேய், யாரை என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா சார், எங்க மாமாவோட சிரிப்பு அஜித் சிரிப்பு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க வீட்டு பையன் எல்லா பாடத்துலயும் ரொம்ப குறைவா மார்க் எடுத்திருக்கான். எங்களுக்கு ரேங்க் தாங்க முக்கியம். பாருடா, சார் எப்படி ஃபீல் பண்றாரு. நீ ஒழுங்கா படிச்சு தொலை. ஒழுங்கா படிக்கலன்னா கையை காலை கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. சார் கோவப்படாதீங்க, அன்பா சொல்லுங்க. பாத்தியா சார் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. பசங்க படிச்சாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. கையெழுத்துலாம் போட சொல்றாங்க. நம்மளை கோத்து விட்டானுங்களோ. கையெழுத்து போடுங்க சார். கையெழுத்து போடுங்க மாமா. இந்த கருப்பம் வேற சும்மா. கையெழுத்து போடுங்க சார். சார் கையெழுத்த போடுங்க சார். சின்ன பசங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்தேன் பாரு. என் புத்தி செருப்பால் அடிக்கணும்டா. அதான் அடிச்சிட்டார்ல. நீ சின்ன பையன், உன்னை அடிச்சது கூட பரவாயில்ல. இவ்வளவு பெரிய மனுஷன் என்ன அரைஞ்சிட்டாரடா. உங்களை தான் பேங்க்ல வேலை செய்யறோம்னு சொன்னோம்ல, அப்பயாவது கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லியிருக்கலாம். கெட்டப்னு சொன்னோன்னு மோசம் போயிட்டேன். அந்த எச்சம் ஒன்று அடிச்சது கூட பரவாயில்ல. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்ன போட்டு அடிச்சிட்டாரு. விட்றா, எச்சம் தானே அடிச்சாரு. சைக்கிள் ஓட்டும் போது தவறி விடணும், வாத்தியார்கிட்ட அடி வாங்கணும்னு தான் பெரிய ஆள் ஆயிடுவான்டா. இந்த சோகத்தை மறக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுக்கோண்டா. என்ன பார்ட்டி? உங்களை வச்சுட்டு சரக்கு பார்ட்டியை பண்ண முடியும்? தால்னா பார்ட்டி தான்டா.
புரியல. பரோட்டாவும் சால்னா உண்டா? பரோட்டாவா? வாங்க போலாம். இந்த மஞ்சக்கட்டை மைனாவை இன்னைக்கு எப்படியாவது மடிக்கு பொறிச்சிடணும். வீட்டுல கஞ்சி இருக்கோ இல்லையோ, ஆனா ஒவ்வொருத்தி காதுலயும் ஹெட்போன் இருக்கு. இவ கவனத்தை எப்படி நம்ம பக்கம் திருப்பலாம்? ஏதாச்சும் பாட்டு பாடலாமா? அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். புதுசா என்ன பண்ணலாம்? இதுதான் கரெக்ட். எப்படி ஒரு கட்டாச்சு. ஹாய் மேடம். ஏய், இங்க என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. நீ என்ன அலோவ் பண்ணணும்னு சொல்ல, நான் போயிடுறேன். முதல்ல உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? அதெல்லாம் அழகா இல்லாத பாக்குற வேலை. ஏய் கருவாப்பையிலே ஒழுங்கு மரியாதையா போயிடுறா. உங்க அப்பன் உன்னை வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தி பூச்செடி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர போற, ஆடு மேய்ற மாதிரி உன்னை மேய்ஞ்சிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பிரியாணி போட்டுருவோம்டா. ஐயோ உக்கா மக்கா, நீ இறக்குறடா, எங்க வந்தா கரெக்டா வந்துருவாங்களே. இருக்கிறாங்களே, உதவி கூட வர மாட்டாங்களா அந்த ஊர்ல? டேய், எவ்வளவு நேரம் நான் பார்த்துட்டே இருப்பீங்க? தூக்கி விடலாம்ல. ஹெல்ப் பண்ணுங்கடா. இந்த பீட்டர் ஒரு வேலையெல்லாம் வேண்டாம். தூக்கி விட்டு ஐஸை ஃப்ரீயா தருவியா? ஏய், லஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குடா. இருந்துட்டு போட்டோம். நாளைக்கு நாங்க கூட கவர்மெண்ட் ஷாப் பார்க்க போறோங்க தானே. 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ் தூக்கி விடுங்கடா. எங்களுக்கு 4 ஐஸ் வேணும். ஆள் 3 பேர் தானடா இருக்கீங்க. 4வது ஐஸ் யாருக்கு? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. 3 1 4 தர முடியுமா முடியாதா? சரி தரேன், வா. இந்த பக்கம் வா. ஐஸ் கொடுங்க, ஐஸ் கொடுங்க. இருடா, இப்பதானே தூக்கி இருக்கீங்க. ஆமா, நீங்க புதுசா இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல ஐஸ் வித்துட்டு இருந்தீங்க? சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணுண்டா. அப்ப நீங்க கடைசியா பார்த்த வியாபாரம் என்ன? கசாப் கடை. கசாப்பு கடையா? இந்த 4வது ஐஸ் கேட்டல, அதையும் வாங்கிட்டு போ. அக்காட்ட போய் இந்த ஐஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓ, அக்காவுக்கா? அக்கா தங்கச்சி இல்லாத வாழ்க்கை கூட ஒரு சாபக்கேடு தான். ஏய், இங்க வா வா வேகமா. இவ்வளவு நேரம் சைக்கிள் கீழே விழுந்து கிடந்தது இல்ல, தூக்கி விடலாம்ல. என்ன யாரும் தூக்கி விடலையா? உன்னை யாரும் தூக்கி விடலையா? நான் ஐஸ் விற்க வந்தேன், நீ என்ன விற்க வந்த? நான் எல்லாத்தையுமே வித்துட்டேன். என்ன வித்த? மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே. இல்ல, வேலை வெட்டி இல்லாதவன். ஆமா, வாழ்க்கையின் கடைசியில் இருக்கிற. ஆமா. சரி வா, வண்டி சொல்லு. எல்லாம் அல்ல இறைவனே, என் கம்பெனியும் எனக்கு கம்பெனி கொடுக்குற பொம்பளைங்களும் நல்லா இருக்கணும். நம்பியாரப்பா. ஏமா அகல்யா, போன மாசம் நம்ம கம்பெனியோட ரினிவல் டேட் ரினிவல் பண்ணியாச்சா? ஏமா ஞாபகப்படுத்தல? ரெனிவல் பண்ணியாச்சு சார். இதோ இந்த ரிசிப்ட். அப்படியா? போன மாசம் பட்டு வாங்கினதுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ண ரெசிப்ட். அது மட்டும் இல்லாம போன வாரம் எவ்வளவு சரக்கு வெளியில போயிருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லாத்தையும் அந்தந்த இதில் ஃபைல் பண்ணிருமா? ஓகே சார்.
ஐயோ ஒயின் ஷாப்ல ஒரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுக்கு தான் இன்னொரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுடைய ஃபீலிங்ஸ் புரியும். இந்த பச்சைக்கு நம்ம ஃபீலிங் புரிய மாட்டேங்குதே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, எப்ப வருவானே தெரியலையே. ஐயோ வாயா 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 வாயா. இங்கிலீஷா, தமிழா, மலையாளமா, தெலுங்கா, சைனீஸா? இதுல நீ சொன்ன எல்லா மொழியும் கலந்துருக்கு. ஐயா ஜாலி. எஸ். ஏடா டே நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? 30-40 வருஷமா இதையே பார்த்து பார்த்து தேஞ்சு போயிருக்கீங்கடா. தேஞ்சு போயிருக்கா? சீரிய சொல்றான். அப்பா என்ன மோன நான் பயந்துட்டேன். ஆமா இத பார்த்தா தெரியுமா? இத போட்டா தான் தெரியும். பார்த்தா தெரியாது. சூப்பர். ஐயோ எவன் கடப்பான் வேடிக்கை பார்க்காதா? உள்ள போய் வேலை பாரியா? நீ போகங்க. வீட்டுக்குள்ள வச்சு விளக்க மாத்தால எவ்வளவு நேரம் திருந்த மாட்டேங்கறானே. இன்னும் ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? காட்டெருமைக்கு சேலை கட்ட மறுகாலம் பொண்டாட்டி அவளை நீ எப்படி கட்டிக்கிட்ட? எல்லாம் என் தலையெழுத்துப்பா. மங்காத்தா அஜித் மாதிரி இருக்கிற நான் இங்க, தூள் சொர்ணாக்கா விட கேவலமா இருக்கிற அவன் இங்க. அதானே பார்த்தேன் அவளமும் பண்ணி எப்படி ஒண்ணா சேர்ந்துச்சுன்னு. நான் போட்டோவும் பார்க்கல, ஒரு இலவி பார்க்கல. பொண்ணு பார்க்கறதுக்காக அவன் ஊருக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தப்போ ஒரு கிழவன் தடுத்து நிறுத்தி ஒரு போட்டோவை காமிச்சான். நானும் அதை பார்த்துட்டு யாரு இந்த கரடி குட்டின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இப்ப நீ பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிட்டு இருக்க அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணோட அப்ப நான் தான் சொன்னேன். பொண்ணு போட்டோல பாக்குறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்க மூஞ்சி, நேர பார்த்தா இதை விட கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டு இதுவரையில 41 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. 42வதா நீ வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவ தூக்கில தொங்கிடுவா. அதான் அப்செட் ஆகாம இருக்க உன்னை வழியிலேயே மடக்கி பொண்ணை பிடிச்சிருந்தா ஊருக்குள்ள வா, இல்லன்னா இப்படியே போயிடுன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒருவேளை உனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா 10 ஏக்கர் நிலமும் வந்தாவா ஒரு பைக்கும் பல்கா 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் தரேன்னு சொன்னா. நீ என்ன சொன்ன? நான் அழகா அமௌண்டான்னு யோசிச்சேன், அமௌண்ட்டை டிக் அடிச்சேன். அதான் கேட்டேன். பிச்சா ஆனா ஒண்ணு பிச்சா, அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பத்திரிக்கா பத்தியா உனக்கு ஒரு சிலையா வைக்கணும் பிச்சா. அது ஒரு பெரிய கதை. சொல்லுப்பா. நான் ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கதை அப்புறம் காட்டுகிறேன். முதல்ல இதை பார்க்கலாமா? டேய் பச்சா, எனக்கு எப்படி குழந்தை பிறந்ததுங்கிற விஷயத்தை கேட்டு நீ செத்த. நேத்து நைட்டு சிவகார்த்திகேயன் என் கனவுல வந்தாண்டி. வந்து என்ன பண்ணா? வந்து ரஜினி முருகன் படம் பார்த்துட்டியான்னு கேட்டான். அண்ணா அண்ணா, ஆளுக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. இந்தாங்கண்ணா காசு. ஐஸ்காரனே, ஐஸ்காரனே, அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க. அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். எங்களுக்காக அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க, எங்ககிட்டயே காசு இருக்கு. இந்தாங்க பிடிங்க. காசு வாங்காதீங்க. அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏய், இந்த கிறுக்கனே காசு கொடுக்கட்டோண்டி. நம்ம இந்த காசை வச்சு கமர் கட்டு வாங்கிக்கலாம். சரி, அவங்க கிட்டயே காசு வாங்கிக்கோங்க. வாங்கடி போலாம். ₹20 எடு. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. எதுக்குப்பா நான் உன்னை மன்னிக்கணும்? இந்த வயசில் பண்ணாமல் என் வயசுலேயே பண்ண முடியும்? நாளைக்கு உனக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல்னு வந்தால் ரசம் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அண்ணா, ரசத்துக்காக யாராவது கல்யாணம் பண்ணுவாங்கண்ணா? கடையில் காசு கொடுத்தா ரசம் மோர் தயிர் எல்லாம் பாஸ்ட் கட்டி கொடுக்குறாங்க. சரி சரி, காசு எடு. என்கிட்ட நயா பைசா இல்லைண்ணா. ஐஸுக்கு காசு கொடுக்க வக்கில்ல, உனக்கு ஒரு லவ் ஒரு கேடு. கையில் பைசா கிடையாது, உனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு சைக்கிள் வேற. குத்துங்கண்ணே, குத்துங்க. நிர்வா மடத்துக்காக கை குத்துல கத்தி குத்து கூட வாங்குவேன். என்னாச்சு? உன்னை பார்க்கும்போது நான் ஏன் ஆம்பளையா பிறக்கலன்னு வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? நீ ஏண்டி ஆம்பளையா பிறக்கணும்? அதான் விக்ரம் பிறந்திருக்காரு. இன்னைக்கு விக்ரம் அவங்க வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவான். அப்படியா? சரி ஆமா. விக்ரம் கொடுத்து வச்சவன். உனக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு?
என்ன சார் இது? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. கொடுங்க சார், நான் எடுத்து வரேன். ஏய், நேத்து என் நாத்தனார் வந்தால, அவ காலு அவ்வளவு அழகா இருக்கு. ஏய் அதனடி காலு என் புருஷன்கிட்ட வந்து கேட்டு பாரு, என் கால் அழக பத்தி அவர் சொல்லுவாரு. அது எதுக்குடி உன் புருஷன் கிட்ட கேட்கணும்? முதலாளியை கேட்டாலே சொல்லிட போறாரு. அதுவும் சரிதான். எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க மாதிரி கிளாமராவே பேசிட்டு ஏன் ஆம்பளைங்க தான் பேசணுமா என்ன? சொல்லப்போனா நம்ம தாண்டி பேசணும், ஏன்னா நம்ம தான் சொர்க்கம். ஏய், எங்க நாத்தனார் போட்டிருந்த கொலுசு நல்லா இருந்தது, அது மாதிரி வாங்கி போடியா. எடுங்களா, கமான் கமான், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு எனக்கு 39வது பிறந்த நாள். நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு 39 வயசா? எங்களால நம்பவே முடியல. இல்லடி நம்ப முடியல. அதான் உங்க எல்லாத்துக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன், செல்போனு. செல்லம் இந்தா குடு. Thank you sir. கண்ணு இந்தா நீ வாங்கிக்க. இந்தாம்மா நீ குடி. இந்தா இதை நீ வச்சுக்கம்மா. வேணாம் முதலாளி, நான் யார்கிட்ட பேச போறேன்? அதுவும் சரி. முதலாளி, அப்படின்னா உங்க 14க்கு எங்களுக்குலாம் போன் வாங்கி தர மாட்டீங்களா? டேய், உங்களுக்கு தான் வர சனிக்கிழமை கூலி கொடுக்குறேன்ல, அதில் வாங்கிக்கடா. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் வாங்கியிருக்க செல்போன் சிம்மும் என் சிம்மும் சியூஜி ஸ்கீம்ல வாங்கியிருக்கேன். புரியலையா? அப்படின்னா 24 மணி நேரமும் நம்ம எல்லாரும் பேசலாம், விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். காசே கிடையாது. 24 மணி நேரமும் இவளுங்க இவர்கிட்ட பேசினு இருந்தா இவங்களோட புருஷனுங்க யார்கிட்ட பேசினு இருப்பாங்க? முதலாளி அம்மா சும்மா தானே இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிருப்பாங்க. ஒய்யால எனக்கு ஆப்பு வைக்க பாக்குறீங்களா? வச்சுக்கடா உங்களை. கை தட்டி கிளம்பி டிராய் எல்லாம் திறந்தே இருக்கு, பணம் இருக்குமா? இதுல பாருண்ணே. ஐ ஆப்பிள். எங்கடா எங்க ஆப்பிள் கம்ப்யூட்டர்னே. இதுதான் ஆப்பிள் கம்ப்யூட்டரா? இங்க ஒண்ணு இல்லடா, வாங்க வேற ரூம் பார்ப்போம். பொண்டாட்டி பார்த்தா கூட பொறாமே இல்லை, இவன் தலைமுடியை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு. என்னடா இது, என்னோட பெரிய சொட்டையா இருக்கு. விக்க வச்சா நீங்களும் இப்படித்தானே அழகா இருப்பீங்க. சூப்பரா இருக்கும்டா. சரி ஒன்னும் தெரியல, வாங்க பார்த்து மல்லமா வாங்க. நகநட்டை திருடிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, முடிய திருடிட்டு போயிட்டு முக்காடு போட வச்சிட்டானுங்களே. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய வாழ்க்கையா? எல்லாரும் எம்ஜிஆரை கும்பிடுவாங்க, நீ நம்பியாரை கும்பிடுறவன் தானே? அண்ணா, இனிமே இந்த ஆள் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் என் பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட போறேன். இருமா, அவசரப்படாத. எதையும் எடுத்தம் கவுத்தவன் முடிவு பண்ண முடியுமா?
என்னண்ணா பேசுறீங்க? இந்த ஆளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இவ்வளவு பெரிய வழுக்கு இருக்குதுங்கிறதே என்கிட்ட மறைச்சிருக்காருன்னா இவரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதே தாண்டி நானும் கேக்குறேன். 20 வருஷமா என் மகராசனோட குடும்பம் நடத்திக்கிறியா? உனக்கு அவர் சவரி மொழி பத்தி தெரியலன்னா எந்த ரத்தத்துல குடும்பம் நடத்திருக்க? என் முள்ள எந்த சந்தோஷம் வச்சிருப்பா? சங்க அறுத்துருவேன் கிளவி. இப்ப முடிவு என்னதாக்கா சொல்ற? இந்த ஆள் கூட நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். என்ன மாப்பிள, தங்கச்சி கேக்குதல்ல, ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. சின்னதா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இந்த வழுக்கத்தலைக்காவெல்லாம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க பிரிஞ்சு போகணும்னா நாட்டுல முக்காவாசி பேர் பொண்டாட்டி இல்லாம தான் இருக்கணும். சரி, நான் பண்ணது தப்பு தான். எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. ஏமா, மாப்பிளையே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறாரு, மன்னிச்சு ஏத்துக்கமா. இந்த மன்னிப்பெல்லாம் எனக்கு பத்தாதுண்ணா. தோப்பு கரணம் போட சொல்லுவாளோ? சரி, வேற என்ன நீ பண்ணலாம்? இனிமே காலத்துக்கு இவர் சவுறு முடி வைக்க கூடாது. ஐயோ, இப்படியே தான் இருக்கணும். ஐயோ, தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கே. இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இதுக்கு ஓகேனா நானும் என் பொண்ணு இங்க இருக்கிறோம். இல்லைன்னா நாங்க கிளம்புறோம். வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் ரத்னசாமி. எஸ் சார், விக்க ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, கொண்டு வந்திருக்கேன். எந்த கேப்ல இந்த ஆள் இன்னொரு விக்கு ஆர்டர் பண்ணிருப்பான்? சாரி சார், விக்கு கேன்சல். கோபி, இதுக்கு நீ தான் சரியான ஆளு. ஏன்டா பயப்படுற? பயந்து உனக்கு பாயாசம் கூட பாய்ச்சினா தான்டா தெரியும். இந்த இதுல 3வது தீர்வு பாரு. கட்டில ஒரு குழந்தை தெரியுதா? ஆமா, நான் பக்கத்துல ஒரு தாத்தாவும் படுத்திருக்காரு. அண்ணே, தாத்தாவை கடத்துறோம். தாத்தா தேவையில்லை நமக்கு. குழந்தைய கடத்துறது தப்பில்லையா? நம்ம என்ன தப்பான எண்ணத்துக்காடா கடத்துறோம்? நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலான்னு. செய்யற வேலையில பயம் இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. அதனால குழந்தைய கடத்துறோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்றோம், நமக்கு தேவையான பணத்தை கேட்கறோம், பணத்தை வாங்கிட்டு குழந்தைய ஒப்படைச்சிடுறோம். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஈஸியா சொன்ன மாதிரி ஈஸியா செஞ்சிடலாம்டா. வாங்க, ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, அந்த குழந்தை நான் கூப்பிட்டோனே வந்துருமா அண்ணே? கூப்பிட்டா வரத்துக்கு அது என்ன உன் குழந்தையா? நீ தான் லைட்டா பேசி வர வைக்கணும். அந்த தாத்தா பாத்துட்டாருன்னா மெட்ராஸ் போறதுக்கு வழி எப்படின்னு கேட்டுரு. அந்த கிழவனுக்கு மெட்ராஸ் போறதுக்கு வழி தெரியுமா? பாண்டியா, நீ வாயை மூடு. அண்ணே, அந்த குழந்தை திடீர்னு எழுதுட்டா என்னென்ன பண்றது? உடனே பதிலுக்கு நீயும் எழுதுரு. பாட்டி வைத்தியமாண்ணே? இல்ல பாக்கியராஜ் வைத்தியம். கோபி, கேள்வி மேல கேள்வி கேட்காம போடா. என்னடா ஒரு நண்பனை இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? கோபி, கை கொடுக்கறது கை விடுறது ரெண்டையுமே நண்பர்கள் தான் பண்ணுவாங்க. வா, ஆல் தி பெஸ்ட். பத்திரமா போயிட்டு வா. நம்மளால கண்ணு முச்சு பார்க்க முடியல. இந்த கிழவன் ஏசியில தூங்குற மாதிரி சொகுசா பார்த்து தூங்குறானே. சக்சஸ். வாடகைக்கு வாங்கின இந்த போன் எங்க? இந்தா, லைனுக்கு அடிச்ச உடனே எப்படி பேசுறதுன்னு நல்லா ட்ரையல் பாத்துக்க. ஆமா ஆமா. ஹலோ, நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? உன் பேரை நீயே சொல்ற?
நான் தாண்டா பேசுறேன். என் பேரை சொல்லாம எங்க ஆயா பேரை சொல்ல முடியும்? முடியில்லாதவன் முட்டாளும் காமிச்சிட்டல. டேய், முடி இல்லாதவன்லாம் அறிவாளி தான்டா சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல எல்லாம் முடியில்லாதவன் முட்டாளு தான்.